இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள் நடத்தி இருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்கள் காரணமாக 4 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் 20க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம். தொடர்ந்தும் யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான அறிவிப்பு PLO சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. PLOங்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. குறிப்பாக PLO தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்டைன் அத்தாரிட்டியை வழிநடத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஃபத்தாஹ் அமைப்பு, அதனோடு இணைந்த PLO, அதனோடு இணைந்த பாலஸ்தீன அத்தாரிட்டி, இவங்க 3 அமைப்பும் சேர்ந்து தான் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். இவ்வளவு காலமாக இந்த PLOவுக்கும் பாலஸ்தீனம் காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கும் இடையில ஒரு பரஸ்பர விரோதம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, நம்முடைய வீடியோவை புதிதாக பார்க்கிற சகோதரர்களாக இருந்தால் நம்ம பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பெயரை வீடியோவில் சொல்ல மாட்டோம். காரணம் என்னன்னா, அந்த பெயருக்காக வேண்டிய வீடியோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும்ங்கிற காரணத்தினால தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற பெயரை பயன்படுத்துகிறோம். பாலஸ்தீன விடுதலை அமைப்புன்னு ஆக்சுவலி யாருக்கு சொல்லுவாங்கன்னா PLOக்கு தான் சொல்லுவாங்க. PLO என்று சொல்லும்போது வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அமைப்புன்னு புரிஞ்சுக்கிறீங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்புன்னு நான் சொல்லும்போது அது காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கும் நிஜமான PLOவுக்கும் இடையில பரஸ்பரம் விரோதங்களும் சண்டைகளும் நீண்டு வந்த நிலையில வெஸ்ட் பேங்க் பகுதிகளை PLO ஆட்சி செய்துகிட்டு இருந்தாங்க, பாலஸ்டைன் அத்தாரிட்டி என்கிற பெயர்ல. இதே நேரத்தில் காசாவை பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள், போராளி குழுக்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இன்று வரைக்கும் அவர்கள் தான் ஆட்சி செய்து வரக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு PLOவினுடைய நிர்வாக குழுவினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக தேர்வாகி இருக்கக்கூடிய அஸ்ஸாம் அல் அஹமத் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அற்புதமான, அனைவராலும் பாராட்டு பெறக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. அதிலே அவர்கள் பாலஸ்தீனத்தின் காசாவில் செயல்பட்டு வரக்கூடிய போராளி குழுக்களில் யாரும் பயங்கரவாத அமைப்புகள் கிடையாது, அவர்களை பயங்கரவாத அமைப்புகள் என்று நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடக்கூடிய போராளி குழுக்கள் தான் என்பதை அடித்து சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன காசாவுல செயல்படக்கூடிய இந்த போராட்ட அமைப்புகள் ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும், சரணடைய வேண்டும், அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக சண்டையிடக்கூடாது என்று சொல்லப்படுகிற எந்த காரணங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. இதுல நடக்கக்கூடிய ஒரு பெரிய நலவு என்னன்னு கேட்டா, இவங்க ஒரு பக்கமும் காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் மறுபக்கமுமாக பிரிஞ்சு இருந்த காரணத்தினால தான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் காசாவை ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியினூடாக அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. வெஸ்ட் பேங்க்ல இவ்வளவு அநியாயம் நடப்பதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. ஆனால் இப்ப இவங்க சொல்ற மாதிரி இருதரப்புமே இணங்கி செயல்படுவார்களாக இருந்தால் பாலஸ்தீனத்திட PLOவும் காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களும் 2 பேரும் இணைந்து செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் நிறைய பிரச்சனைகளுக்கு பாலஸ்தீனத்துக்குள்ளேயும் தீர்வு கிடைத்துவிடும். பிளஸ் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் வலுப்படுத்தப்படும் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் தொடர்ந்து அவதிப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த மகிழ்ச்சிகரமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது.